பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி விஷயத்துல பாக்கியா எடுத்த முடிவு. ஆனா ஈஸ்வரி இப்படி சொல்றாங்க. ராதிகாவுமே கண்டிப்பா இதுக்கு சலைச்சவங்க கிடையாது. ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கான எபிசோட் குறித்து தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தில் ஈஸ்வரி முக்கிய முடிவு எடுத்திருக்கிறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாக்கியா கோபி குறித்து வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது செல்வி உனக்கு வருத்தமா இல்லையா இந்த மாதிரியா பாக்கியா கிட்ட கேட்க, இப்போது நான் உனக்கு வருத்தப்படணுமா இந்த மாதிரியா பாக்கியா கேட்க, செல்வி நீ என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிற ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா கோபி எப்போதுமே என்னை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் மேக்கப் பண்ணுறது பிடிக்காது, பவுட்ரு போட்டால் பிடிக்காது, நான் என்ன பண்ணாலுமே அவருக்கு பிடிக்காது. காரணம் அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் சரியான அம்மாவா இல்லைன்னு சொல்லுவார். இன்றைக்கி அவர் பண்ணுற விஷயத்தை பார்த்து எனக்கே அருவருப்பாக இருக்குது. அவரை விவாகரத்து பண்ணினது தான் நான் செஞ்ச சரியான விஷயம். இனிமே அவர் பேசுகிறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டேன் இந்த மாதிரியா பயங்கரமாக பொங்குறாங்க பாக்கியா. அதை தொடர்ந்து ஈஸ்வரி தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்க அதை பார்த்த ராமமூர்த்தி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சாப்பிட்டது சரிக்கலை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஹாலுக்கு வர அங்கே கோபியும் தூங்காமல் உட்காந்துட்ருக்கிறாரு. அம்மாவை பார்த்ததும் கோபி ஏம்மா தூங்கலையா இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு ஈஸ்வரி நீ சொன்ன விஷயத்த நினச்சி எனக்கு தூக்கமே வரல. இந்த ராதிகா ஏன் இப்படி இருக்கா, நீ இப்போ அப்பாவா போகிற விஷயம் உன் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் உன்னை மதிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரியா சொல்ல. அதுக்கு கோபி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ராதிகா பிள்ளைங்க கிட்டே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறா. நான் என்னதாம்மா பண்ணுறதுனே தெரியல, எனக்கு நெஞ்சே வெடித்து செத்துருவேன் போல இருக்குது இந்த மாதிரியா வருத்தப்படுறாரு. அதோட நானும் இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொன்னேன், ஆனால் அவள் கேட்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கண் கலங்க ஈஸ்வரி நீ அழாத, சரி வீடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியா ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் கோபி தூங்காமல் ராதிகாவோட பக்கத்தில் உட்காந்துட்ருக்க, ராதிகா வாக்கிங் போலையா இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு கோபி டயர்டாக இருக்குது போல அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் மறுபடியும் குழந்தை பற்றின பேச்சு வரும்போது ராதிகா இன்றைக்கே உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லணும் இந்த மாதிரியா சொல்ல கோபி பயங்கரமாக ஷாக்காராரு. அதுக்கு ராதிகா நீங்கள் இப்போ வீட்டில் சொல்ல போகிறீங்களா, இல்லை உங்கள் அம்மா குழந்தைக்கு ஏதாச்சும் பண்ணினதுக்கு அப்புறமா தான் சொல்ல போகிறீங்களா இந்த மாதிரியா கேட்க, கோபி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற இந்த மாதிரியா சொல்ல, ஆமாம் உங்கள் அம்மா சீரியலில் வர வில்லி மாதிரி தான் என்னுடைய குழந்தைய கலைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க இந்த மாதிரியா சொல்ல, கோபி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கு ராதிகா இப்போ தான் வாக்கிங் போல் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாதிரியா கேட்க, இப்போ நீ பேசின வார்த்தையெல்லாம் எனக்கு டயர்ட் எல்லாமே போயிடுச்சு, நான் வாக்கிங் போகிறேன், போயிட்டு வந்து என்னுடைய பிள்ளைங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கிளம்பி போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. அதே போல் இப்போ ரீசெண்டாக ப்ரோமோவில் கூட பார்த்தீங்கன்னா கோபி எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவரால் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா இந்த விஷயத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா மறுபடியும் அப்பாவாக போகிறாராம் அப்படிங்கிற மாதிரியா அவங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாத்தையுமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமாக ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதோட என்ன எபிசோடும் முடிஞ்சுது, ப்ரொமோவும் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.